ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு வீடியோ குயிக் ஷார்ட் ஸ்வீட்டை எடிட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு பண்ண உங்கள்கிட்ட இருக்கிற ஆட் மோஷனையும் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ரீஷீட்டை நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் நான் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்க வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் மறக்காமல் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே, ஜஸ்ட் நம்ம இதில் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம எடிட் பண்ணுற பிக் நம்ம எடிட் பண்ணிட்டு வந்துடலாமா? ஸோ அதுக்கு பண்ணால் ஃபஸ்ட்டு அப்படியே நீங்கள் பேக் போய்க்குங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து ஒரு 4:5 ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் திரு பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஃபுல் கம்பல்சரி பாருங்கள் அது இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே மோன்சூல் போய்ட்டு சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு இந்த மாதிரி நீங்கள் ஜூம் பண்ணி ஃபுல் ஸ்கில் செட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் சூப்பர் பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் கிரேப் ஃப்ரேம் எஸ்பேஞ்ச் இருப்பாருங்க அதையும் கிளிக் பண்ணிட்டு கீழே சூப் பண்ணால் இந்த பிக்கு 4:5 கன்வெர்ட் ஆகும். இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. இதே சேம் மெத்தடில் நீங்கள் இன்னும் பிக் வச்சுருந்தீங்கன்னாக்க இதே சேம் மெத்தட் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு இப்போ நாம் இன்புட் பண்ண ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பிக்ஸு ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எப்படின்னு பார்த்தலாமா? ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு ஒரு குரூப் இருக்கு பாருங்கள். அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போய்க்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து ஸோ நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கிழக்கணுன்ட்டு இந்த லேயர் நான் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கணும் ஸோ அந்தளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் டிஸ்கஷன் வேர்ப் இருக்குது அதையும் கிளிக் பண்ணிட்டு கீழே மூவ் பண்ணால் இந்த இடத்துல டெயில்ஸ் எஃபெக்ட் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சேனல் செட்டிங் கொடுத்து ஜஸ்ட்டு கீழே பண்ண மேலே ஆஃபில் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸ் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு தகுந்த மாதிரி அந்த ஃப்ரேமில் உங்களுடைய பிக்கு பண்ணாக்க உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ எனக்கு இந்த அளவுக்கு போதும். இப்போ அந்த பிக்கை நம்ம செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பியே கொடுத்துட்டு அப்படியே நம்ம பேக் வந்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆட் ஆகிடுச்சா ஜஸ்ட்டு மூவ் பண்ண செகண்ட் குரூப் இருக்கும் அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போயிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் காப்பி பண்ணது அதே பாக்ஸை கொடுத்து பேஸ்லேயே கொடுத்து ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்களை கொண்டுட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்தீங்கன்னாக்கா ஸோ செகண்ட்லேயும் பண்ண ஆட் ஆயிரும். இதே சேம் மெத்தடில் நம்ம தேர்ட்லேயும் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்க 4th குரூப் இருக்கா ஸோ அதுலேயும் நாம் பார்த்தீங்கன்னாக்க ஆட் பண்ணிட்டு வந்துக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பில்ல பார்த்து உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சா ஜஸ்ட்டு மூவ் பண்ணி அந்த இடத்துல ஒரு க்ரீன் கலர் இருக்கா ஜஸ்ட் அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கலர் ஃபில்டரை கொடுத்து கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் அந்த குரூப்பில் என்ன போய் ஆட் பண்ணணும் ஸோ அதே சேம் பீக்கு இங்கே செலக்ட் பண்ணிட்டு மேலே புஷன் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இது ஆட் ஆகிடுச்சா அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணால் நெக்ஸ்ட்டு இதே மாதிரி தான் ஒரு சின்ன குரூப் இருக்கும். ஸோ இதில் நம்ம போய் கட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு ஜஸ்ட் அவங்க குரூப்பை கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போய்க்கிங்க. ஃபஸ்ட் ஸ்டார்டிங் கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக் பண்ணால் ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயருக்குள்ள கொண்டு இந்த லேயர் எந்த இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் நீங்கள் முன்ன ஆட் பண்ண டேல்ஸ் எஃபெக்ட் உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த மிரரை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸில் போய்ட்டு உங்களுடைய பிக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணாக்கா அந்த ஃப்ரேமில் நீங்கள் பண்ணாக்கா இந்த பிக்கை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பியே கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டில் ஆட் ஆகிடுச்சா ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி செகண்ட் குரூப்பை கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போயிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வரைக்கும் காப்பி பண்ணி இந்த பாக்ஸும் கொடுத்து பேஸ்லேயே கொடுத்து ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்களை கொண்டுட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. நீங்கள் ஃபஸ்ட்டில் எடிட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக வரும். இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சமாக நீங்கள் தள்ளி ஜஸ்ட் அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் பண்ணால் யாரும் பார்த்தீங்கன்னாக்கா ஃபிக்ஸ் ஆகும். ஓகே, ஸோ இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த தேர்ட்லேயும் ஃபோர்த்துலையும் நாம் பண்ணாக்கா ஜஸ்ட் இந்த பிக் ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஜஸ்ட் இது ஆட் ஆகிடுச்சா ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ண இடத்துல பிளாங்காக இருக்கும். ஸோ இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு பண்ண இதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஃபிட்டோட பிக் ஆட் பண்ணுங்களா? ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸை கொடுத்து காப்பிலே கொடுத்துட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கேஃபர் இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் காப்பி பண்ணது இந்த பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்துட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த குரூப்ஸு லேயர்ஸுக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டுங்க. ஸோ இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கனை யூஸ் பண்ணி ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் பண்ண டைமுக்கு எத்தனை நெக்ஸ்ட் நேரம் இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கலர் ஃபில்டர் இருக்குது அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டாரையும் கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் அந்த குரூப்பில் என்ன போய் காட் பண்ணும் ஸோ அந்த பிக்கு இங்கே செலக்ட் பண்ணிட்டு மேல் புஷையும் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் நீங்கள் புல்லு பார்த்துமா எதுவும் ஆட் ஆகிடுச்சு அப்படி சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ண அடுத்தடுத்த ஒரு குரூப்பு பண்ண கொடுத்தப்பறம் இப்போ நான் ஃபஸ்ட்டில் என்ன சொல்லி கொடுத்தனும் ஸோ அதே சேம் மெத்தடில் இந்த இடத்துல நீங்கள் பிக் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா குயிக் ஆட் பண்ணிக்கிட்டா
இந்த சைடா வர எஃபெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, தேர்டா இருக்க குரூப்ல மட்டும் நீங்க வந்து பண்ணாக்கா பிக்க கொஞ்சம் நீங்க மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ற மாரி இருக்கும். ஜஸ்ட் அத நீங்க கிளிக் பண்ணிட்டு, நீங்க பிக் ஆட் பண்ணிட்டு லைட்டா இந்த சைட்ல நீங்க வந்து பண்ணாக்கா மூவ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இத மட்டும் நீங்க கரெக்ட்டா பார்த்துக்கணும். ஏன்னா, அது கொஞ்சம் லென்த்தா வர்றதுனால மூவ் பண்ணி சேஞ்ச் பண்ணி வச்சேன்னா, கொஞ்சம் அது வந்து மூவ் எஃபெக்ட் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. ஸோ இத மட்டும் நீங்க பிக்க கரெக்ட்டா நீங்க பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா குரூப்ஸில் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து கேப் இருக்கிற இடத்துல ஜஸ்ட் இந்த பிக்கை நம்ம செலக்ட் பண்ணிட்டு காப்பி லேயர் கொடுத்துட்டு, ஸோ நெக்ஸ்ட் கேப் இருக்கிற இடத்துல ஜஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்க பேஸ்ட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி அதை கரெக்டாக அந்த குரூப்ஸ் லேயர்ஸ்க்கு கீழே கொண்டு வந்துட்டேன். ஜஸ்ட் அந்த பிக்கை நம்ம செலக்ட் பண்ணிட்டு கலர் ஃபிட் ஸ்ட்ராங்கிள் போயிட்டு நம்ம அந்த குரூப்ஸில் என்ன பிக் ஆட் பண்ணங்களோ ஜஸ்ட் அந்த பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி உங்களுக்கு ஆட் ஆயிடுச்சா? ஸோ அவ்வளோதாங்க கைஸ். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ண இந்த இடத்துல ஒரு கிரீன் கலர் இருக்கா? ஜஸ்ட் லேயரை கிளிக் போயிட்டு கலர் ஃபிண்ட் கொடுத்துட்டாங்க கிளிக் போயிட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ணிய அந்த பிக் வந்து பண்ணால் ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் போயிட்டு மேலே பிசையும் கொடுத்தா ஜஸ்ட் அந்த எஃபெக்டில் இந்த பிக் ஆட் ஆயிரும். ஸோ இதே சேம் இடத்துல அடுத்த இருக்க க்ரீன் கலர்லையுமே நீங்கள் பிக் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ண இந்த இடத்துல ஒரு 3 குரூப் இருக்கா? ஜஸ்ட் அதில் இருக்கிற ஒரு குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு எடு குரூப் போய்க்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை வந்து பண்ணால் ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு இந்த லேயர் எந்த லேயருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் நான் ஆட் பண்ண டெல்ஸ் எஃபெக்ட் எங்கள் ஷோ ஆகும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த மிரரை மட்டும் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸ் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களோட பிகுத்துவமாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நம்ம செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலே கொடுத்து அப்படியே நம்ம பேக் போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் குரூப் கிளிக் பண்ணிட்டு குரூப் போயிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ணது இந்த பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்து ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி லேயர் கீழே கொண்டுட்டு அப்படியே நம்ம பேங்க் வந்துக்கலாம். ஸோ இதே மாதிரி வந்து பண்ணாக்க நெக்ஸ்ட் குரூப்லேயும் நம்ம இந்த பிக்கை ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இது மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் ஜஸ்ட் நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ண இந்த மாதிரி பிளாங்காக தான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறீங்கனாக்கா இந்த குரூப் முன்னாடி ஒரு 2 பிக்கு நம்ம ஆட் பண்ண பாருங்கள். ஜஸ்ட் இந்த 2 பிக்கையும் அங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு இதில் இருக்கிற ஏதோ ஒரு பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலே கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கேஃப்ரி இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே காப்பி பண்ணது இந்த பாக்ஸும் கொடுத்து பேஸ்ட்லேயே கொடுத்துட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த குரூப் பிக்கில் நீங்கள் கொண்டு வந்து வச்சுக்கணும். ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கம்மியாச்சுன்னா ஜஸ்ட் இந்த ஸ்பீட் ஐக்கனை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஜஸ்ட் நான் பிக்கை நான் செலக்ட் பண்ணிட்டு கலர் கூட்டு ஸ்ட்ராங்கிள் போயிட்டு நான் எடிட் பண்ணி அந்த பிக்கை நான் செலக்ட் பண்ணிட்டு மேலே கொடுத்துக்கிறேன். ஸோ இதே சேம் மெத்தடில் அடுத்த கேப் இருக்கிற இடத்துலையும் நான் வந்து பண்ண இந்த பிக்கை ஃபிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே. நெக்ஸ்ட் நீங்கள் லாஸ்ட் மூவ் பண்ண இந்த இடத்துல ஒரு 3 குரூப் இருக்கா? ஸோ இந்த ஃபஸ்ட்டில் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 3 குரூப்பில் பிக் ஆட் பண்ண பாருங்கள். ஸோ இதே சேம் மெத்தடில் இதுலேயும் நீங்கள் பண்ணாக்கா பிக் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இதுவும் ஆட் ஆகிடுச்சா? நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டுக்கு ஒரு க்ரீன் கலர் இருக்கும். ஜஸ்ட் நான் லேயர் கிளிக் போயிட்டு கலர் விட்டு ஸ்ட்ராங்கிள் போயிட்டு நீங்கள் எடிட் பண்ணி பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்தோம்னா ஆட் ஆச்சு. ஸோ கொஞ்சம் நிறைய லேயர்ஸ் இருக்கும். ஸோ அது மட்டும் நீங்கள் பார்த்து கரெக்டாக பொறுமையாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோவில் ஏதோ மிஸ்டேக் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மன்னிச்சுக்கோங்க எதாக இருந்துச்சுன்னா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணால் நீங்கள் டேட்டா சேவ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.